ஐடியா நண்பான ப்ளீஸ் நாட்டில் ஒரு வருஜைக்கு இன்னைக்கு நம்ம செம்மையான ஒரு டிராவல் பார்க்க போறோம். நாங்க இப்போ சென்னையில எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்க மந்த்ராலயம் தான். மந்த்ராலயத்துல ராகவேந்திர டெம்பிள், டிவைன் காட், மை லக்கி, மை லவ் எல்லாமே எங்க இப்ப ராகவேந்திரன் தான். அவரோட டெம்பிள் தான் நம்ம விசிட் பண்ண போறோம். நீங்களும் எங்க கூட டிராவல் பண்ணி ராகவேந்திரோட வாங்கிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அரௌண்ட் 6:30 ஈவினிங் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் ஏறணும். ஏர்லி மார்னிங் எல்லாமே 2:30க்கு நாங்கள் மந்த்ராலயம் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். மந்த்ராலயம் ஸ்டேஷன்லேருந்து கேப் புக் பண்ணி கேப் மூலயமா கோவில் இருக்கிற ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு டெம்பிளுக்கும் இந்த ஜங்ஷனுக்கும் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்குது, டெம்பிளுக்கு முன்னாடியே இந்த ஜங்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன்லுமே வந்து ராகவேந்திரரோட ஸ்டாச்சு இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷன்லேருந்து என்னோட டிவோட்டிஸ், என்னோட பக்தர்கள் வந்தாலும் எல்லாரையுமே நான் அன்பாக அரவழைச்சு என்னோட பிருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக இந்த ராகவேந்திர ஸ்டாச்சு இருக்கும். இந்த மெயின் ஆர்ட்ஸில் மூலியமாக தான் இந்த என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு லீட் பண்ணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம்ஸோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ரூம் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அது மூலிமா ரூம்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சீப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ் நம்மளுக்கு அவைலபிள். ஸோ ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:30க்கு ரீச் ஆனோம். இப்போ அரௌண்ட் டைம் 4:30 ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு வந்துட்டு இடையில ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபி, டீ எல்லாம் சாப்பிட்டு ரூமுக்கான கீ வாங்கி செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ கோவிலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் எடுத்த ரூம். ஆக்சுவலாக லெட் மீ ஷோ யூ. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் தான் கோவில். அப்படி போயிட்டோனாலே நம்மளுக்கு வந்து கோவில் தான். ஸோ எங்கள் ரூமும் கோவிலும் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நாங்கள் எடுத்துருக்கிற ரூம். ஸோ ஏர்லி மார்னிங் 4:30 தான் ஆகுது. ஆனால் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இப்போவே தே ஹவ் ஸ்டார்டட். எங்கள் டெம்பிள் ஓப்பன் ஆகலை. ஸோ நாங்கள் சின்னதாக ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டெம்பிளுக்கு கிளம்புவோம். வெல் கேட்ச் யூ சூன். வணக்கம், எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ இப்போ நம்ம டெம்பிளுக்கு ரெடி ஆயிட்டோம். பக்கத்துல டெம்பிள் சொன்னீங்க இல்லையா? சோ டெம்பிள்குள்ள போய் ராகவேந்திர தரிசிச்சு உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு டெம்பிள்குள்ள ஒரு விசிட் பார்ப்போமா? வாங்க போலாம். ராகவேந்திர சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி மாஞ்சாலம்மனை சுவாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம போகணும். மாஞ்சாலம்மன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரரோட கோவிலுக்கு பக்கத்திலே இருப்பாங்க இந்த மாஞ்சாலம்மன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கோவில் தான் மாஞ்சாலம்மனோட கோவில். யார் இந்த மாஞ்சாலம்மன்? இவங்க தான் ராகவேந்தர் ஜீவ சமாதி ஆறதுக்கான இடத்த வந்து கொடுத்தவங்க. ஸோ ராகவேந்தர் இவங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்களாம், என்ன யாரெல்லாம் தரிசிக்க வராங்களோ அவங்க முதல்ல உன்னை தரிசிச்சுட்டு உன்னோட ஆசி பெற்றுதான் என்ன தரிசிக்க வருவாங்க என் பக்தர்கள் அப்படின்னு சொன்னாராம். அதனால யாரெல்லாம் அங்க போறோமோ முதல்ல மாஞ்சாலம்மனை பார்த்துட்டு தான் ராகவேந்திரரோட கோவிலுக்கு போகணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயின் என்ட்ரன்ஸ், ராகவேந்திர டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியா தான் எல்லா பக்தர்களுமே இந்த கோவிலுக்குள்ள வந்து போகணும். இந்த கோவிலுக்குள்ள நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுட்டோம்னாலே 7 ஜென்மத்துக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி இந்த ராகவேந்திரோட முழுமையான அன்பும் அரவணைப்பும் நம்மளுக்கு கட்டாயமா கிடைக்கும். யார் இந்த ராகவேந்தர்? ராகவேந்தர் 1595 வருஷம் புவனகிரியில பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர், அதாவது ஆக்சுவல் நேம் பாத்தீங்கன்னா வெங்கடநாதன். இவரு போன ஜென்மத்துல பக்த பிரகலாதாவா பிறந்திருக்காரு. சோ டெம்பிள் பாத்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மந்த்ராலயத்துல சுத்தி இருக்கிற நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ராகவேந்திரர் வாழ்ந்த வீடு பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப மெயின். அதே மாதிரி பிட்சாலயா பார்க்கணும். பிட்சாலயா வந்து ராகவேந்திரோட தீவிர பக்தர் இருக்காரு இல்லையா, அவர் ஜீவசமாதியான அந்த இடம் பிட்சாலயா. சோ அந்த இடம் பார்த்துட்டு ராகவேந்திரோட வீடு பார்த்துட்டு சுத்தி இருக்கிற நிறைய டெம்பிள் பார்த்துட்டு எல்லா இடத்துக்கும் உங்களையும் கூட்டிட்டு துங்கபத்ரா ரிவரோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ இந்த அம்பால எல்லாருமே போய் தரிசிச்சுட்டு தான் உள்ளவே இறங்குறாங்க. தரிசிச்சதுதான் என்னன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விளக்கேத்தி பூ போட்டு இந்த அம்மனை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து துங்கபத்ரா ரிவரை நோக்கி வந்து நம்ம போலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் துங்கபத்ரா ரிவர். ஆக்சுவலா துங்கபத்ரா ரிவர்ல வந்து இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு எங்குமே தெரியல, ரொம்ப உள்ளதான் தண்ணி இருக்கு. இங்க வந்து குளிச்சுட்டு ராகவேந்திர சமுத்திரம் பார்த்தா ரொம்பவே விசேஷம். தண்ணி இல்லாததுனால வந்து எல்லாருமே ரொம்ப உள்ள போய் குளிச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து ஃப்ளட் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து கவர் ஆகி வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ தண்ணி எல்லாம் வத்தி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு துங்கபத்ரா ரிவர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டெம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபய ஆஞ்சநேயர் டெம்பிள். ஸோ இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா மந்திராலயம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த டெம்பிள் இருக்கும். இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு ஆனது ஒரே கல்லுல வந்து செதுக்கி இருக்காங்களா, அதாவது சிங்கிள் ஸ்டோன்ல வந்து கார்வ் பண்ணியிருக்காங்களா இந்த ஆஞ்சநேயர். ஸோ ரொம்பவே பெரிய ஜெய்ஜான்டிக் டெம்பிள் தான் இந்த ஆஞ்சநேயரோட டெம்பிள். அதுக்கப்புறமா அடுத்த டெம்பிளுக்கு நம்ம போகணும் இல்லையா. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பார்டர். அதாவது இந்த பிரிட்ஜை தாண்டி போகணும்னா அது வந்து கர்நாடகா, இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து பார்டர், ஆந்திராக்கும் கர்நாடகாவுக்கும் உள்ள ஒரு பார்டர். ஸோ இந்த பிரிட்ஜை நம்ம தாண்டி உள்ள இருக்கிற நிறைய டெம்பிள்ஸ்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இதில் ஃபர்ஸ்ட் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லூர். ஸோ கல்லூர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். ஆனால் அந்த கிராமத்துக்கு போகிற வழி ஃபுல்லாகவே க்ரீன்ஸாக இருந்துச்சு. நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லிஸும் காட்டன்ஸுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரெட் சில்லிஸ் வந்து இங்கே நீங்கள் கர்நாடகா போய் விசிட் பண்ணுறீங்கன்னா நிறைய இடத்துல சில்லிஸ் அவைலபிள், நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் வரலாம். ஸோ இந்த கல்லூர் மகாலட்சுமி டெம்பிளை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துருவோமா. இந்த கல்லூர் மகாலட்சுமி ஆனவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தன்னோட பக்தர் ஒருத்தர், அதாவது வயசான பக்தர் வந்து இந்த அம்பாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காத்துட்டு இருந்தாராம், போய் தரிசிக்கணும்ட்டு. ஆனா அவரால் போக முடியலையா. அப்போ இந்த மகாலட்சுமி அம்மாவை என்ன பண்ணாரா, நீ வர வேணாம் என்ன தேடி, நானே வரேன் உன்னை தேடி அப்படின்னு சொல்லிட்டு சுயம்பா இந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து அவதரிச்சாங்களாம். ஸோ அவருக்கு பக்கத்துல நதி கரையில கிடைச்ச வெங்கடேஷ பெருமாளையும் சேர்த்து இந்த கல்லூர் மகாலட்சுமி டெம்பிள்ல வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த டெம்பிளுக்கு வந்து விசேஷம் என்னன்னா, தேங்காய் கட்டி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நினைச்சு இந்த தேங்காய் கட்டி அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பாங்களா இந்த அம்பாள். ஸோ டெம்பிள் ஃபுல்லாவே தேங்காய் தான் இருந்துச்சு. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா பிட்சாலயா. பிட்சாலயா வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல், எவ்வளோ ஒரு மகிமைன்னு வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. துங்கபத்ரா ரிவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த பிட்சாலயால சிவன் டெம்பிளும், ஒரு சின்ன சிவன் டெம்பிள், அதுல ஒரு சின்ன லிங்கம் எல்லாமே வந்து இந்த பிட்சாலயால இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சர்பமோட விக்கிரகமும் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. நாங்க பொங்கல் டைம் போனதுனால கம்ப்ளீட்டாலே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் மோட்ல இந்த துங்கபத்ரா இருந்தது. இந்த பரிசல் போட்டும் அவைலபிள். ஸோ பரிசல்ல போயிட்டு கொஞ்சம் தூரம் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வராங்க. ஸோ பர் பர்சன் வந்து 100 rupees சார்ஜ் பண்றாங்க அந்த பரிசல். அதுல போனாலும் போகலாம், சேஃபா தான் கூட்டிட்டு போயிட்டு நம்மளை வந்து கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிட்சாலயா. ஸோ பிட்சாலயாவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியாரோட ஜீவசமாதி இங்கதான் இருக்கு. யார் இந்த அப்பண்ணாச்சாரியார்? அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திர படத்துல எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ராகவேந்திர ஜீவசமாதி எடுக்கும்போது நதி வந்து அப்பண்ணாச்சாரியாருக்கு வழிவிடாது. அந்த நதி தான் துங்கபத்ரா. ராகவேந்தர் வேண்டிக்கிட்ட போது அந்த நதியே வந்து 2ஆ பிளந்தவருக்கு வழி விட்டுச்சு. அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா நீங்க பாத்துட்டு வாங்க, அந்த படத்துல அந்த ஒரு சீன் வரும். சோ அந்த இடம் தான் இந்த துங்கபத்ரா ரிவர். அவர் தான் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரி. டெல்லி கணேசன் சார் வந்து அந்த ரோல் எடுத்திருப்பாரு, அப்பண்ணாச்சாரியார் ரோல்.
அந்த இடம் தான் இது, அவரோட ஜீவ சமாதி இங்க தான் இருக்கு. இப்போ இது பக்கத்துல ஒரு நியூவா வந்து ஒரு டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்பிள் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து புதுசா இந்த வருஷம் தான் கட்டியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் இயர் கூட இந்த டெம்பிள் இல்ல, இந்த வருஷம் தான் இந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிளை வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே சுத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதுதான் ராகவேந்திர சுவாமி வாழ்ந்த வீடு. இந்த இடத்துல தான் அவர் படுத்து வந்து ஓய்வு எடுப்பாராம். அது அப்படியே பழமை மாறாம எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோஸுமே, அந்த போட்டோ கேலரி மொத்தமே வந்து ராகவேந்தரோட மகிமையை, அவர் இந்த பூலோகத்துல செஞ்ச அற்புதத்தை வந்து விளக்குது. ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கிற விதமா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, கன்னடத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது படிக்கிற முடியுமோ அது படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போட்டோஸை பார்த்தாலே நான் வந்து என்னென்ன மாதிரி விஷயம் வந்து ராகவேந்திர சுவாமி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு அகைன் நம்ம எங்க வந்துட்டோம், ராகவேந்திரரோட டெம்பிளுக்கு வந்துட்டோம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தினமும் சாயந்திரத்துல வந்து தேர் ரதம் வந்து இங்க வந்து சுத்திட்டே இருக்கும். அதாவது கோவில்ல இருக்கிற பக்தர்களுக்காக என்னைக்குமே சாயங்காலத்துல இந்த கோவில் உள்ள இருக்கிற யானை தேராகட்டும், தங்க தேராகட்டும், வெள்ளி தேராகட்டும், ஒவ்வொரு நாளுக்குமே அதுல வந்து சாமியோட ஊர்வலம் வந்து நடக்கும். ஸோ பக்த கோடிகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த தேருக்கு பின்னாடி அந்த தேரை இழுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பக்தியின் வெளிப்பாட்டா எல்லாமே காமிப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலுமே எல்லாத்துக்கும் சேவாக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அந்த சேவா புக் பண்ணணும், நீங்க தேர் இழுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா இடத்துலுமே சேவா புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் ஓப்பனா இருக்கும். நம்ம பே பண்ணி இந்த தேரை வந்து நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த தேரை வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ அந்த தேரோட்டத்துக்கான டிக்கெட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கோ பூஜை ஆகட்டும், இல்லை நீங்கள் அன்னதானத்துக்கு கொடுக்கறதாகட்டும், இல்லை நிறைய இடத்துல வந்து டெம்பிளை வந்து ரெனோவேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. சேவா புக்கிங்ஸ், டொனேஷன் கவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நேமை கொடுத்துட்டு அந்த இடத்துல உங்களோட அமௌண்ட்டோ இல்லை ஜிபே எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக புக் பண்ணிக்கலாம். இந்த தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அம்சமாக உட்காந்துட்டு போயிட்டுருக்காரு பாருங்க. உள்ள மட்டும் இல்லை, வெளியேவும் மைசூர் பேலஸ் மாதிரி ஜொலிக்குது இந்த மந்திராலயத்தோட டெம்பிள். நைட் டைமில் ஃபுல்லாக அங்கே இருக்கிற வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே தசாவதாரத்தையும் ராகவேந்திரரோட மகிமையும் எல்லாத்தையுமே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ராகவேந்திரரோட மந்திராலயம் டெம்பிள் விசிட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷனுக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜே.கே.